ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் சம்பந்தமாக அகில இலங்கை முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் சபையிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் பதிலும். தந்தையின் மருத்துவ தேவைகளுக்காக காணியை அடமானமாக வைத்து பெற்ற கடனை அடைப்பதற்கு ஜக்காத் நிதியை பெறலாமா என ஃபத்துவா கோரி தங்களால் அனுப்பப்பட்ட 2006/7/22 தேதியிடப்பட்ட கடிதம் இத்தால் தொடர்பு கொள்ளப்படுகின்றது. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் பற்றி அல் குர்ஆன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. ஜக்காத் என்னும் தானங்கள் ஃபக்கீர்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் அதன் உத்தியோகத்தர்களுக்கும் இஸ்லாத்தின் பால் இணக்கமானோருக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடனில் மூழ்கியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கும் வழிப்போக்கர்களுக்கும் உரித்தானதாக அல்லாஹ் ஏற்படுத்திய கடமையாகும். அல்லாஹ் மிக்க அறிந்தோனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் 9:60 அத்தியாயம் 9 வசனம் 60. ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்களான ஃபகீர், மிஸ்கின், கடனாளி போன்ற பிரிவினரில் நீங்கள் அடங்குவீர்களாயின் ஜக்காத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதில் தடைகள் கிடையாது. அல்லாஹ்வை நன்கறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்க்க தீர்ப்பை அகில இலங்கை முஸ்லிம் அறிஞர்கள் சபையின் இணையதளத்தில் காண முடியும்.